ஏன் சார் இந்த புல்ல அந்த காலத்துல எதுக்கு பயன்படுத்திருப்பாங்க? வச்சுட்டுப்பதா தூரமா வச்சு துடைப்போம். மார்கழி மாசத்துல நாய்ங்க கூட ஜோடியா ஜாலியா இருக்குதுங்க. நான் வேணா போய் கல்ல வச்சு கழிச்சு விட்டு வந்துருவா. உனக்கு கல்யாணம் ஆகுது பரவாயில்லையா? உன் கூட இருந்தாலே கல்யாணம் ஆகுதுரா. மல்லிப்பூ வாசம், கொலுசு சத்தம், யார நாளி நம்ம கனவு கல்லி. யாருமா நீ? யாரா அந்த நகம்? டெய்லி நைட் டிஃபன் கொடுப்பார்ல? ஆமா, ஆறுமுகம். அவரோட பொண்ணு. ஆமா, நீங்க தான் சிலையெல்லாம் கண்டுபிடிப்பீங்களாமே? இவ்வளவு வருஷம் நாங்க தான் தேடி தேடி கண்டுபிடிச்சோம். இன்னைக்குதான் ஒரு சிலை எங்களை தேடி வந்திருக்கு. ஐயோ, 80s கிட்ன்ற நிரூபிக்கிறானே. கண்டிப்பா இது உனக்கு உசராவது. இந்தாங்க. கை கழுவுல பழகவே இல்லையே, அதுக்குள்ள எப்படி கை கழுவுறது? நீங்க நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னமா? வாணி. என் மனசை தின்ன களவாணி. உங்க கூட பேசிட்டே இருந்தா நான் சிரிச்சே செத்துரும் போல இருக்கு. சிரிச்சே செத்துடலாம், ஆனா செத்ததுக்கு அப்புறம் சிரிக்க முடியாது. ஆனா நான் சிரிப்பேன். பேயா வந்து சிரிப்பேன். பேயா வந்தா? ஏன் பேய்னா பயமா? பேய்னா பயமாவா? ஒன்ன மாதிரி அழகான பேய்னா கல்யாணம் பண்ணி குடும்பமே நடத்தலாம். நான் வரேன். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. கரெக்ட் பண்றேன். என்ன பார்ட்னர்? வாசுதேவ் ஊர்ல இருந்து வர 2 நாளா. இதான் நம்ம பிளான் பண்ண சரியான டைம். இதுல என்ன போட்டிருக்கு பாருமா. 900 வருஷம் முன்னாடி விஜயநந்தபுரம், அதாவது இந்த ஊரை ஆண்டுகிட்டு இருந்த அச்சுதராயர் மன்னர் காலத்துல பயங்கரமான வறட்சி இருந்துச்சு. மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம பட்டினியில இருந்தாங்க. மன்னர் அச்சுதராயரோ நோய் வந்து படுக்கையில இருந்தாரு. அந்த நேரத்துல அவரோட மகனான அச்சுதராயர் அரசனா அரியணை ஏறி அந்த கோயில்ல யாகம் ஒண்ணு பண்ணி அவன் படையா போட்டிக்கிட்டு 300 மைல் தாண்டி குடுகு வளமுறை நாடை எதிர்த்து போயிடுறான். அவனோட படைகளை 3ஆ பிரித்து வெவ்வேறு திசையில இருந்து தாக்கினான். 6 நாள் நடந்த போர்ல அச்சுதராயர் பிறந்ததை வீழ்த்தி 1400 யானை, 20,000 குதிரை, தங்க ஆபரணங்களோட நாடு திரும்பினான். வெற்றி பூரி போல நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறான். ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்த இந்த புராதன கிருஷ்ணன் கோயில புதுப்பிச்சு பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் நடத்துறாரு. அர்ஜுனராயன் கிருஷ்ணர் கோவில்ல புதுப்பிச்சு கட்டும் போதே ஒரு ரகசிய அறை அமைச்சு மீதி இருந்த செல்வத்தை எல்லாம் அதுல மறைச்சு வச்சுட்டா. அந்த ரகசிய அறையில தங்க நகை மட்டும் இல்லாம ரோமர்கள், கிரீக்கர்கள் இருந்து அசோகா சேரர்கள் வரைக்கும் எல்லா நாட்டு காயின்ஸ் இனி உள்ளதா இருக்கு. அர்ஜுன் பார்ட்னர் பின்னிட்டியா? வேற லெவல். அந்த ரகசிய அறை எங்க இருக்கு, எப்படி திறக்கணும், நீதான் கண்டுபிடிக்கணும் அர்ஜுன். குடிச்சிடலாம் விடு, நான் தான் வந்துட்டேன்ல. வாங்க வாங்க வாங்க. இனி இவங்களும் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க. இத்தனை நாள் நம்ம தானே பண்ணிட்டு இருந்தோம். என் நம்பிக்கை போச்சா? ஹேய், அப்படி இல்ல அர்ஜுன். ரகசிய அறை பத்தின டீடைல்ஸ் டீகோட் பண்ணியது இவங்க தான். இவங்க 3 பேர் இந்த ப்ராஜெக்ட்ல முதல்ல இருந்தே இருக்காங்க. இவங்களோட ஹெல்ப் கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். இது வந்து ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் டீல். கிடைச்சா எல்லாருமே செட்டில் ஆயிடலாம். நமக்கான ஒரு உலகம், அதுல நம்ம தான் ராஜா. என்ன வேணாலும் கிடைக்கும் அர்ஜுன். ஓகே. இனி அர்ஜுன் தான் உங்களோட பாஸ். நாங்க என்ன பண்ணணும் பாஸ்? வாசுதேவன் ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு. சஸ்பெக்டே டைரக்டா அரெஸ்ட் பண்ண என்ன? இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல கிளைகளை வெட்டினா மட்டும் போதாது, வேறையா இருக்கணும். For that we need solid evidence. சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்கள டேப் பண்ணுங்க, முடிஞ்சா ஹேக் கூட பண்ணுங்க. ஓகே சார், I'll do the needful. Thank you. ஹாய். ஹே, இது கோயில்ல இருந்து கிடைச்ச ப்ளூ பிரிண்ட். என்னது இது? இது லிடார் ஸ்கேனிங் மிஷின். அந்த ஆப் ஓபன் பண்ணு. ஓகே. ஓகே. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அவ்வளவு சிம்பிள் இல்ல. இட்ஸ் வெரி யூனிக். நீங்க பாரு, இதான் கோயிலோட வெஸ்ட். இங்க ஒரு சுரங்கம் இருக்கிறத இந்த டிவைஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. அந்த ரகசியரை டெஃபினட்டா கர்ப்பகிரகத்துக்கு உள்ள இருக்க கிருஷ்ண சிலை கீழே தான் இருக்கணும். ஹோலி கவ்.